Hello friends, number series la first series prime series. So prime series பார்க்கிறது முன்னாடி number series ல இருக்க ஒரு ரெண்டு இம்பார்ட்டன்ட்டான விஷயம் பார்க்கலாம். So number series அப்படினும்போது first நம்ம என்ன செக் பண்ணனும் அப்படினா so first இதோட difference. So difference D ஓட வேல்யூ எப்படி இருக்கு அப்படினு செக் பண்ணனும். So ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா so அந்த டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது மூலமா இது என்ன மாதிரியான டேர்ம் அப்படினு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. அதுக்கு அடுத்தபடியா செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா so டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அடுத்து அந்த டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அடிஷனா இருக்கா இல்ல சப்ட்ராக்ஷனா இருக்கா இல்ல மல்டிப்ளிகேஷனா இருக்கா இல்ல டிவைடடா இருக்கா அப்படின்றதை நம்ம செக் பண்ணனும். So இது மூலமா நம்ம ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ஆன்சரை ஃபைண்ட் பண்ணிட முடியும். ஸோ அதுக்கு அடுத்து இந்த சீரீஸில் நம்ம இந்த மொத்தம் 18 டைப் இருக்கு இல்லையா நம்பர் சீரீஸ் அதில் எது அடாப்ட் ஆகுது அப்படின்றத நம்ம ஃபைனலாக தேர்ட் ஸ்டெப்பாக அதை கண்டுபிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மெயினாக வந்து டிஃப்ரென்ஸும் அது எந்த மாதிரியான டிஃப்ரென்ஸில் இருக்குது ப்ளஸ்ஸா மைனஸா மல்டிப்ளையா டிவைடா இந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் எதில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கும் போதே ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே. ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது இதில் ஸோ இதுலேருந்து டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸுன்றது என்ன செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டைம் மைனஸ் பண்ணுறது. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் வந்து 4 இருக்குது, அடுத்து 2 இருக்குது, அடுத்து 4 இருக்குது, அடுத்து 2 இருக்குது டிஃப்ரென்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரே மாதிரி இல்லை. ஓகே. ஸோ அடுத்து என்ன நம்ம வந்து பாயிண்ட்டை வந்து அடுத்து என்ன மாதிரியான பாயிண்ட்டை வந்து நம்ம பண்ணால் இது வந்து ஒரு டேர்மும் வந்து அடிஷன் தான் ஆயிருக்கு இல்லையா. ஸோ இப்போது இதில் இந்த நம்பர்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா இது வந்து ஒரு ப்ரைம் நம்பர் மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ இந்த நம்பர்ஸை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் இது ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ ப்ரைம் நம்பர் சீரீஸில் நெக்ஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்த டேர்ம் வந்து இப்போ 19 இருக்குது. ஸோ 19க்கு அடுத்த டேர்ம் வந்து என்னவாக இருக்கும் நம்மளுடைய ப்ரைம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 23. ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்து 23. ஸோ அடுத்து ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2ல் வந்து ஸோ இப்போ பாருங்கள். ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு தெரியுது ஒரு ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாம் லைனாக எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர் 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29, 31, 37, 41, 43. ஸோ இந்த மாதிரி ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாமே வந்து எழுதியாச்சு. ப்ரைம் நம்பர் அப்படின்னா என்ன அந்த நம்பராலையும் ஒன்றாலையும் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு எண்கள். ஓகே. ஸோ இப்போ இந்த ஆர்டரில் நமக்கு கொஷினில் கொடுத்துருக்க அந்த ப்ரைம் நம்பர்ஸை நம்ம மார்க் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு 3 கொடுத்துருக்காங்க, 7 கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து 17 கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து 31 கொடுத்துருக்காங்க. இதுக்கு நடுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நம்பர் இருக்குது, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 நம்பர் இருக்குது, 2 நம்பர் தள்ளி இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 நம்பர் தள்ளி இருக்குது. அப்போது அப்சல்யூட்லி இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 நம்பர் தள்ளி இருக்கிற ஒரு நம்பர் இருக்கணும். ஸோ 43க்கு அப்புறம் 47, 53. ஸோ 4 நம்பர் தள்ளி 5ஆவதாக வரக்கூடிய நம்பர் ஸோ 4. ஸோ அந்த ஆர்டர் தெரியுதுங்களா. ஸோ 5ஆவதாக வரக்கூடிய நம்பர் 53. ஸோ ஆன்சர் வந்து 53. ஸோ இதுதான் வந்து ப்ரைம் சீரீஸ்.